அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஏப்ரல் 23, 2025 சித்திரை 10ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும் இதுவும் மாறிப்போகும் என்ற நிதர்சனத்திலும் எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலும் ஒவ்வொரு நாளையும் நேர்மறை எண்ணங்களோடு எதிர்கொண்டால் வாழ்வே இனிமையாகும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானா 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு உலக புத்தக தினம். ஏப்ரல் 23 வேர்ல்டு புக் டே அப்படின்னு கொண்டாடுறோம். புத்தகங்கள் மற்றும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை ஊக்குவிப்பதற்காக தான் இந்த நாளை நாம் கொண்டாடுறோம். 1995 யுனெஸ்கோவால் இந்த நாள் நிறுவப்பட்டது. இந்த யோசனை ஸ்பானிஷ் எழுத்தாளர் விசென்ட் கிளாவல் ஆண்ட்ரஸ் அவர்களிடமிருந்து வந்தது. ஏப்ரல் 23 ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த நாளில் பல முக்கிய எழுத்தாளர்களான மிகுவல் டி செர்வன்ஸ், வில்லியம் ஷேக்ஸ்பியர், இன்கா கார்லோசோ இவங்க எல்லா எழுத்தாளர்களோட நினைவு நாள் தான் இந்த நாள். சிறந்த இலக்கியவாதிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தான் இந்த புத்தக தினத்தை நாம் கொண்டாடுறோம். புத்தக பதிப்புரிமை, புத்தக வெளியீடு, அறிவுசார் சொத்துரிமையை பாதுகாப்பதை ஊக்குவிப்பதற்காக யுனெஸ்கோ இந்த நாளை கொண்டாட ஆரம்பித்தது. இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, உங்கள் வழியை படியுங்கள், ஒவ்வொரு மனிதருக்கும் மாறுபட்ட புத்தகங்கள், ரீட் யோர் வே, டைவர்ஸ் புக்ஸ் ஃபார் எவ்ரி மைண்ட் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கொண்டாடுறோம். புத்தக வாசிப்பில் உள்ள உள்ளடக்கம் மற்றும் பன்முகத்தன்மையின் முக்கியத்துவத்தை இந்த தீம் வலியுறுத்துது.
புத்தகத்தினத்தோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல எழுத்தறிவை ஊக்குவிக்கிறது. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் புத்தக வாசிப்பு மூலமா எழுத்தறிவோட அளவை மேம்படுத்துது. எந்த ஒரு குழந்தையும் புத்தகம் வாசிக்கும் போது அவங்களுடைய எழுத்தறிவு மேம்படுது. அடுத்ததான் வெளியீட்டை ஆதரிக்கிறதுக்கு உலக அளவில் ஆசிரியர்கள், இல்லஸ்ட்ரேட்டர்கள், வெளியீட்டாளர்கள்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் நம்ம புத்தக ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது இந்த புத்தக தினத்தோட முக்கியத்துவமாக வச்சு கொண்டாடுறோம். இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோன்னா புத்தக தினம் கற்பனையை வளர்க்குது. புத்தகம் வாசிக்கிறது மூலமாக நம்மளுடைய படைப்பாற்றல், நம்மளோட சொல் அகராதி, விமர்சன சிந்தனை எல்லாமே மேம்படுது. அடுத்ததா கலாச்சாரங்களை பாலமாக்குது. புத்தகங்களில் வெவ்வேறு பின்னணிகள் கொண்ட கதைகள், கட்டுரைகள் எல்லாமே நம்ம படிக்கிறோம். அது எல்லாமே நமக்கு நிறைய அனுபவங்களையும் நிறைய கலாச்சாரங்களை பற்றின அறிவையும் நமக்கு கொடுக்குது. அடுத்ததா மாற்றத்தை தூண்டுது. நம்ம புத்தகம் படிக்கிறது மூலமாக நம்ம தனிப்பட்ட மாற்றத்தையும் நம்மளால் உண்டாக்க முடியும். அதே மாதிரி சமூக மாற்றத்தையும் நம்ம உண்டாக்க முடியும். இது எல்லாமே புத்தகம் நம்ம வாசிக்கிறது மூலமாக நமக்குள்ள ஏற்படுற மாற்றமும் முக்கியத்துவமும். இந்த எல்லா விஷயமுமே ஏற்கனவே டைகர் கிளப் மூலமாக நம்ம ஆசான் நமக்கு சொல்லி கொடுத்தது தான். நம்ம டைகர் கிளப் ஆரம்பித்த முதல் வருடத்தில் இருந்து ஒவ்வொரு வாரமும் புத்தக சுருக்கம் அப்படிங்கிற பேரில் நம்ம ஆசான் நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புத்தகத்தோட சுருக்கமும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு புத்தகமாகவும் நமக்கு வாசித்து அதில் உள்ள கருத்துக்களை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக நம்ம படிச்சுக்கிட்டதும் தெரிஞ்சதும் ஏராளம். அது போக நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் எப்படி நம்ம புத்தகம் வாசிக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய முக்கியத்துவமும் நாம் எப்படி ஒரு புத்தக கண்காட்சிக்கு போய் ஒரு புத்தகத்தை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. புத்தக கண்காட்சியில் நிறைய புத்தகங்கள் இருக்கும். ஆனால் இந்த தீமில், இந்த வருஷம் நம்ம கொண்டாடுற தீமில் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்கள் மனசுக்கும் ஒவ்வொரு புத்தகங்கள் பிடிக்கும். அதை நம்ம ஆசான் எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம எல்லா புத்தகங்களையும் நம்ம பார்க்கணும். ஆனால் ஒவ்வொரு புத்தகத்தை நம்ம எடுத்து அதனுடைய முன் பக்கத்தை நம்ம வாசிக்கும் போதே அது கவிதை நடையில் இருக்கா, எளிமையாக இருக்கா, நமக்கு எது பிடிக்கும், கதை பிடிக்குமா, கட்டுரை பிடிக்குமா, இல்லை கவிதை நயத்தோடு இருக்கிற புத்தகம் நமக்கு பிடிக்குமா அப்படின்னு புத்தகத்தை எடுத்து முதல் 2 பேப்பரை நம்ம வாசித்து அதன் மூலமாக நம்ம எளிமையாக இருக்கா, நமக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து அந்த புத்தகத்தை வாங்கி நம்ம படிக்கணும். அப்படிங்கிறதுல இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம டிஏ ரிப்போர்ட்டில் நம்ம புக் ரீட் பண்ணணும், அதில் டிக் போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம புத்தகத்தை வாங்கி அதை வாசிக்க ஆரம்பித்து இப்போ நாமளும் எத்தனையோ புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு நம்ம ஆசான் தான் காரணமாக இருந்திருக்கிறாங்க. நம்ம உறுப்பினர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு புத்தகம் வாசிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது, அந்த பழக்கமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் டிஏ ரிப்போர்ட்டுக்காக நான் புத்தகம் வாசிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் சொன்னதுனால நான் புத்தகம் வாங்கினேன். இப்போது நான் நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தினமும் நைட்டு புத்தகம் படிக்கிறேன் அப்படின்னு சொன்ன நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய நம்ம புத்தகத்தோட தேடலும் நிறைய விஷயங்கள் நம்ம புத்தகம் மூலமாக தெரிஞ்சுப்போம். அனைவருக்கும் உலக புத்தக தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து இன்றைக்கி உலக புத்தக தினம் அப்படிங்கிறத கொண்டாடி வருகிறோம் அப்படிங்கிறத சகோதரி சொன்னாங்க. வேர்ல்டு புக் டே அப்படிங்கிறத புக் நான் நேற்றுக்கே சொன்னேன். நம்ம பூமி தினம் அப்படின்னு ஒன்று கொண்டாடினோம் இல்லையா? ஒவ்வொன்றையும் இந்த மக்களுக்கு நினைவூட்ட வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் இந்த மக்களை நினைவூட்டி அதை கவனிக்க வைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் நினைவூட்டி கவனிக்க வைத்து பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு நம்ம பார்த்தோம்.
ஸோ அதே போல் தான் இன்றைக்கும் இந்த புத்தக தினம் அப்படிங்கிறத சகோதரி ரொம்ப அழகாக சொன்னாங்க. டைகர் கிளப்பில் இதை வந்து நம்ம தொடங்கிய காலத்திலிருந்தே கடைபிடித்து வருகிறோம். புத்தகம் அப்படிங்கிற ஒரு வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக எல்லார் இடத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிறத நாமளும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வந்து ஏதேனும் ஒரு புத்தகத்தை வந்து நம்ம வாசிப்போம். அதே போல் நிறைய புத்தகம் பற்றின பல்வேறு விஷயங்களை இடையில் வந்து நம்ம வந்து யோசிப்போம். தொடர்ந்து நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டில் கூட இன்றைக்கி என்ன புத்தகம் வாசிச்சிங்க, அந்த புத்தகத்துடைய தலைப்பு என்ன, எத்தனை பக்கம் வாசித்தீர்கள் அப்படிலாம் நம்ம வச்சுருந்தோம். அது நிறைய பேருக்கு அது பழக்கமாக மாறிடுச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போல்லாம் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டில் நிறைய ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கிறதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டோம். ஆனால் அதை வந்து நம்ம வந்து 50 டேஸ் சேலஞ்சிலையோ அல்லது நம்ம 100 டேஸ் சேலஞ்சோ நடத்தும் பொழுது அதை வந்து ஒரு நிச்சய பழக்கமாக மாற்றுவோம். இந்த பழக்கத்தை நீங்கள் இன்றைக்கி புதிய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இணைந்திருக்கலாம். டைகர் கிளப்பில் பயணிக்கக்கூடியவங்க எல்லாருமே புத்தகம் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் ஆரம்ப காலத்திலேருந்தே போதித்தாலும், புதிதாக இணைந்தவர்கள், இதை பற்றி இதுவரைக்கும் தெரியாதவர்கள் இன்றிலிருந்து கூட நீங்கள் வந்து ஒரு புத்தகத்தை வாசிக்கலாம். இப்போ நம்ம சமீபத்தில் இந்த திங்கட்கிழமையில் நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிற அந்த லேனா தமிழ்வாளன் ஐயா எழுதின அந்த புத்தகம் பார்த்து வருகிறோம். அதில் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் புத்தகம் வாசியுங்கள்னு சொல்லியிருப்பார். இதைத்தான் கடந்த 2 வாரங்களாக நம்ம பார்க்குறோம். அதுபோல் நீங்கள் அந்த புத்தகம் வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்து பார்த்தீர்கள் என்றால், புத்தகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே மாற்றும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள் கற்றுத்தந்த ஒரு பாடம். எந்த புத்தகம் மாற்றுங்கிறது தெரியாது, ஆனால் எல்லா புத்தகமுமே மாற்றுங்கிறது தான் என்னுடைய கணிப்பலாம். ஏதோ ஒரு ஃப்ளோவில் ஏதோ எப்பயோ நடக்கக்கூடியதல்ல. ஒரு சிறந்த புத்தகம் நிச்சயமாக ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தும், அவனை வந்து நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டும். அப்போ வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும். அது எந்த புத்தகமும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. என்னை கேட்டால் எல்லா புத்தகங்களுமே நம்மளை நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறத மட்டும் நினைவில் கொண்டு ஒவ்வொருத்தவங்களும் இன்னையிலிருந்து கூட புத்தகம் வாசிக்க பழகுங்கள். தொடர்ந்து புத்தகம் வாசிப்பை பற்றி யதார்த்தமாக 2 ஆடியோக்கள் முன்னமே வந்திருந்தது. இருப்பினும் அதை எடுத்து வச்சு சரி பிறகு பார்க்கலாம்னு அது இன்றைக்கி கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் முதலாவதாக புத்தகத்தில் கவிதை வந்து நம்ம பார்த்துருப்போம். கவிதை முழுவதும் புத்தகமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆடியோவை நம்ம சகோதரி அம்மா டைகர் தில்லைக்கரசி ஃப்ரம் சேலம் அவங்க நமக்கு தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் தில்லைக்கரசி ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து நம்ம அந்த புத்தக கவிதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். புத்தகம் ஒரு அறிவு பெட்டகம். புத்தகம் ஒரு அறிவு பெட்டகம். புத்தகத்தில் கொட்டி கிடக்கிறது வாழ்வியல் தத்துவம். புத்தகம் ஒரு அறிவு பெட்டகம். புத்தகத்தில் கொட்டி கிடக்கிறது வாழ்வியல் தத்துவம். புத்தகம் அறிவுக்கு வித்து, அதுதான் அறிவாளிகளின் சொத்து. புத்தகம் அறிவுக்கு வித்து, அதுதான் அறிவாளிகளின் சொத்து. வாசிப்பை நேசிப்பவர்களை அறிவாளியாக்குவதுதான் புத்தகத்தின் வேலை. வாசிப்பை நேசிப்பவர்களை அறிவாளியாக்குவதுதான் புத்தகத்தின் வேலை. புத்தகத்தை உருவாக்குகிறது அறிவாளிகளின் மூளை. புத்தகத்தை வாசிப்பவன் புத்தனைப் போல யோசிப்பான். புத்தகத்தை வாசிப்பவன் புத்தனைப் போல யோசிப்பான். அவன் பாவிகளை நேசித்த கர்த்தரையும் பூசிப்பான். புத்தகத்தை வாசிப்பவன் புத்தனைப் போல யோசிப்பான். அவன் பாவிகளை நேசித்த கர்த்தரையும் பூசிப்பான். நாம் தத்துவ கலைகளை புத்தகத்தில் கற்கலாம். தத்துவ கலைகளை புத்தகமாக்கி அனைவருக்கும் விற்கலாம். தத்துவ மேதை சாக்ரடீஸும் புத்தகத்தில் தான் வாழ்கிறார்.
தத்துவ மேதை சாக்ரடீஸும் புத்தகத்தில் தான் வாழ்கிறார். அவர் இன்று வரை உலக தத்துவத்தையே ஆள்கிறார். மாமன்னர் அலெக்சாண்டரும் வரலாற்றில் தான் வாழ்கிறார். மாமன்னர் அலெக்சாண்டரும் வரலாற்றில் தான் வாழ்கிறார். அந்த மாவீரர் உள்ளத்தை எல்லாம் என்றும் அவர் ஆள்கிறார். மாமன்னர் அலெக்சாண்டரும் வரலாற்றில் தான் வாழ்கிறார். அவர் மாவீரர் உள்ளத்தை எல்லாம் என்றும் ஆள்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி கென்னடியையும் நம் முன்னாடி நிறுத்துகிறது புத்தகம். அமெரிக்க ஜனாதிபதி கென்னடியையும் நம் கண் முன்னாடி நிறுத்துகிறது புத்தகம். நாடென்ன செய்தது நமக்கு என்பதை விட நீ என்ன செய்தாய் அதற்கு என்பதுதான் அவரின் உலக புகழ்பெற்ற தத்துவம். அமெரிக்க ஜனாதிபதி கென்னடியையும் நம் கண் முன்னாடி நிறுத்துகிறது புத்தகம். நாடென்ன செய்தது நமக்கு என்பதை விட நீ என்ன செய்தாய் அதற்கு என்பதுதான் அவரின் உலக புகழ்பெற்ற தத்துவம். அவரும் புத்தகத்தில் கற்றதுதான் இந்த புத்தகம். கல்லாதவனை உலகில் இல்லாதவனாக்கி விடுகிறது வரலாற்று உலகம். கல்லாதவனை உலகத்தில் இல்லாதவனாக்கி விடுகிறது வரலாற்று உலகம். வரலாற்றில் வாழ்பவன் நெற்றியில்தான் இந்த உலகமும் இடுகிறது திலகம். கல்லாதவனை உலகில் இல்லாதவனாக்கி விடுகிறது வரலாற்று உலகம். வரலாற்றில் வாழ்பவன் நெற்றியில்தான் இந்த உலகமும் இடுகிறது திலகம். நடிப்பு சிகரம் நடிகர் திலகமும் வரலாற்றில் வாழ்கிறார். நடிப்பு சிகரம் நடிகர் திலகமும் வரலாற்றில் வாழ்கிறார். இன்று மக்கள் திலகம்தான் தமிழ மக்கள் மனங்களை எல்லாம் ஆள்கிறார். பெருந்தலைவர் காமராஜரையும் வரலாறு மறக்கவில்லை. பெருந்தலைவர் காமராஜரையும் வரலாறு மறக்கவில்லை. தமிழ்நாட்டில் அவர் போல ஒரு தலைவர் இன்னும் பிறக்கவில்லை. பெருந்தலைவர் காமராஜரையும் வரலாறு மறக்கவில்லை. தமிழ்நாட்டில் அவர் போல ஒரு தலைவர் இன்னும் பிறக்கவில்லை. இறந்தவர்களில் சிறந்தவர்களை வாழ வைக்கிறது வரலாறு. இறந்தவர்களில் சிறந்தவர்களை வாழ வைக்கிறது வரலாறு. புத்தகம் என்னும் அருவி கோயில் வாழும் இவர்களை மீண்டும் காணாமல் இருப்பதுதான் எங்கே கோளாறு. இறந்தவர்களின் சிறந்தவர்களை வாழ வைக்கிறது வரலாறு. புத்தகம் என்னும் அறிவு கோயில் வாழும் இவர்களை கண்டும் காணாமல் இருப்பதுதான் இங்கு கோளாறு. அறிவு சோலை என்னும் புத்தக சாலை தமிழகத்தில் பல உண்டு. அறிவு சோலை என்னும் புத்தக சாலை தமிழகத்தில் பல உண்டு. அவற்றையெல்லாம் வாங்கி படித்தால்தான் நமக்கு பலனுண்டு. அறிவு சோலை என்னும் புத்தக சாலை தமிழகத்தில் பல உண்டு. அதையெல்லாம் வாங்கி படித்தால்தான் நமக்கு பலன் உண்டு. கண்டு கழிப்பதற்கல்ல புத்தகம். கண்டு கழிப்பதற்கல்ல புத்தகம். புத்தகத்தில் உள்ளதை உண்டு விழிப்பதற்கே தத்துவம். கண்டு கழிப்பதற்கல்ல புத்தகம். புத்தகத்தில் உள்ளதை உண்டு விழிப்பதற்கே தத்துவம். புத்தக வடிவில்தான் வாழ்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். புத்தக வடிவில்தான் வாழ்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். புத்தகத்தை அறிவு பொக்கிஷமாக மதிக்க வேண்டும் பொதுமக்கள். புத்தக வடிவில்தான் வாழ்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். புத்தகத்தை அறிவு பொக்கிஷமாக மதிக்க வேண்டும் பொதுமக்கள். அறிஞர்களுக்கு புத்தகம்தான் அறிவின் ஆயுதம். அறிஞர்களுக்கு புத்தகம்தான் அறிவின் ஆயுதம். அறிவு தாகம் இல்லாதவர்களுக்கு புத்தகம் ஒரு அடுக்கி வைத்த காகிதம். அறிஞர்களுக்கு புத்தகம்தான் அறிவின் ஆயுதம். அறிவு தாகம் இல்லாதவர்களுக்கு புத்தகம் ஒரு அடுக்கி வைத்த காகிதம். நன்றி அம்மா சகோதரி டைகர் தில்லைக்கரசி ஃப்ரம் சேலம். சேலம் டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்மளுடைய 21 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில்
நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து நீர் பருகி கொள்ளப் போகிறோம். நீர் பருகுதலை பற்றி நித்தம் நித்தம் நினைவூட்டி கொண்டே இருப்பேன். இன்றைக்கும் நினைவூட்டுறேன். நீரை 2 வாய் நீர் பருகணும். அந்த 2 வாய் நீரையும் நிதானமாக பருகணும். முதல் வாய் நீர் 2 வாய் நீர் அப்படின்னு நீங்கள் பிரித்து கொள்ளணும். முதல் வாய் நீரை 50%, 30%, 20%ன்னு 3 முறை விழுங்கணும். 2வது வாய் நீரை 50%, 30%, 20%ன்னு அதையும் 3 முறை விழுங்கணும். இப்படித்தான் நம்ம நீர் குடிக்க பழகணும். இதை இன்றைக்கி நினைவூட்டலாக வைத்து நீர் பருகி முடிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம கருத்து பெட்டியில் நம்மளுடைய கமெண்ட் பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, முதலாவதாக தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றைக்கு நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இதுதான் முதல் கேள்வி. இரண்டாவதாக, இன்றைக்கி உலக புத்தக தினம் அப்படிங்கிறத கொண்டாடி வருகிறோம் அல்லவா? அந்த வகையில் உங்களுடைய அலமாரியிலையோ உங்களுடைய மேஜையிலையோ அல்லது இதுவரை படிக்காமல் நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தோடைய தலைப்பை சொல்லுங்கள். இல்லை, நான் எல்லா புத்தகத்தையுமே வாசிச்சுட்டேன், இல்லை நான் இப்போ ஒரு புத்தகம் வாசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அதை கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ என் டேபிளில் நிறைய புத்தகம் இருக்குது. இப்போது ராமநாதபுரத்தில் சமீபத்தில் புத்தக கண்காட்சி அப்படின்னு அதுக்கு நான் போக முடியலைனாலும் என்னை தேடி புத்தகங்கள் ஒரு 6-7 வந்துடுச்சு. ஒரு புத்தக ஆசிரியரே நான் நேராக என்னை பார்க்க முடியலைன்னு சொல்லி எனக்கு கொடுத்து விட்டுருந்தார். ஆனால் அதை பற்றிலாம் இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன். ஸோ அந்த புத்தகங்கள்லாம் இப்போ அலமாரியில் என்னுடைய மேஜையில் இருக்குது, நான் படிக்கிறதுக்கு காத்திருக்கு. ஸோ அதெல்லாம் படிச்சிட்டேன்னா அந்த புத்தகங்களெல்லாம் உங்களுக்கு நான் நிச்சயமாக அதை பற்றிலாம் உங்களோட பகிர்வேன். நீங்கள் இப்போது பெயர் குறிப்பிடுங்கள். உங்களுடைய அலமாரியில் உங்களுடைய மேஜையில் நீங்கள் படிக்காமல் வைத்திருக்கக்கூடிய, படிக்க நீங்கள் தயாராக வைத்திருக்கக்கூடிய புத்தகத்தின் பெயர் என்ன? இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கிற புத்தகத்தின் பெயர் என்ன? இதுதான் இன்றைக்கி 2வது கேள்வி. 3வதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன், நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க. இதுதான் நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன். இதை நம்ம ஒரு முறை எழுதி 2 முறை உச்சரித்து நம்ம டைப் அடித்து நம்ம போஸ்ட் பண்ணணும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை இந்த ஸ்லோகன் தரும் அப்படிங்கிறத நினைவில் கொண்டு இந்த 3 விடையை அளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கதையை கேட்க வர்றோம். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்முறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு கதை கேட்க போகிறோம். இந்த கதையும் கிட்டத்தட்ட புத்தகத்தின் வாசிப்பை, எழுதுதலை, இதை பற்றியெல்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கதையாக இருக்கும். ஸோ இந்த கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் வாழ்த்தும் மலைகளை சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது வாருங்கள் அந்த கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். உலகிலேயே நிகரில்லாத ஒரு கதையை ஜானகிராமன் எழுதியிருக்கார். நான் அந்த கதையை பல முறை படித்திருக்கேன். என்னுடைய பள்ளி நாட்களில் என்னுடைய இறுதியில் படித்தேன். ஒரு 10ஆம் வகுப்பு விடுமுறையிலேயே என்னமோ. இன்று வரை அந்த கதையை நான் ஒரு 100க்கு மேற்பட்ட முறை படித்திருப்பேன். ஒவ்வொரு முறை நீங்கள் படிக்கும் போதும் அந்த கதையை படித்து முடிக்கும் போது கண்ணீர் இல்லாமல் நீங்கள் இந்த கதையை படிக்கவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அந்த கதையில் வரக்கூடிய எல்லாரும் நம் கண் முன்னால் உலவுகிறார்கள். ஒரு மகத்தான படைப்பாளி ஒரு மொழிக்கு என்ன செய்ய முடியும் என்றால், அதை படிப்பவர் உலகின் எந்த மொழியில் இந்த கதையை படித்தாலும் படிப்பவருடைய மனதிலிருந்து கண்ணீர் வரத்தான் செய்யும்.
இந்த உலகிலேயே மிக அதிகமான எடை உள்ள பொருள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் கண்ணீர் என்று தான் சொல்லுவேன். அது எப்போது யாரிடமிருந்து வருகிறது என்பதைத்தான். எல்லா கண்ணீருக்கும் அது எடை இருக்காது. சந்தோஷத்தில் பிறக்கிற கண்ணீர் இருக்கிறது இல்லையா, அது எடை இல்லாத ஒரு மலரை போன்றது. ஆனால் நிர்கதியின் போது, பிரிவின் போது, அதிலும் அல்பாயுளில் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர்களுடைய கண்ணீரில் இருக்கிறது இல்லை, அதெல்லாம் கனமான பொருள். அந்த கண்ணீருடைய ஒரு சொட்டு கண்ணீரை கூட மனிதனால் தாங்க முடியாது. உண்மையில் கண்களில் கண்ணீர் வருகிறதே தவிர அது இதயத்தில் தான் பிறக்கிறது. இதயத்திலிருந்து தான் கண்ணீர் கண்கள் வழியாக வெளியிடுது. இதயம் அப்படியெல்லாம் எளிதாக எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு விடாது. எல்லா கஷ்டங்களையும் தாங்கி பழகிய இதயம் கொண்டவர்கள் தான் நாம். ஆனால் ஒரு சிறு துயரம் ஏன் நம்மை கண்ணீர் விட வைத்து விடுகிறது என்றால், அந்த துயரத்தின் போது அதனுடைய எடை நம்முடைய மொத்த மனதையும் கரைய செய்து விடுகிறது. இந்த கதை சிலிர்ப்பு என்ற ஒரு கதை. இதை ஜானகிராமன் எழுதியிருக்கிறார். நீங்கள் அந்த ஜானகிராமனுடைய எந்த சிறுகதை தொகுப்பு, புகழ்பெற்ற கதையை தொகுப்பில் பார்த்தாலும் அது இருக்கும். பாட புத்தகத்தில் பாடமாக இருக்கிறது. ஒன்றுமே இல்லைன்னா கூட நீங்கள் இணையத்தில் தேடினீர்கள் என்றால் அந்த சிலிர்ப்புங்கிற கதையை ஒரு அரை மணி நேரத்தில் படிச்சிடலாம். ஆனால் படிப்பதின் வழியாக நீங்கள் என்ன தெரிந்து கொள்வீர்கள் என்றால், உங்கள் வீட்டு குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் எந்த உலகத்தில் வாழ்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். எல்லாம் தாண்டி நம் மண்ணிலிருந்து எவ்வளவு ஒரு மகத்தான படைப்பாளி தமிழுக்கு வந்திருக்கிறார். எப்படி கவிதைக்கு நாம் ஒரு கம்பனை கொண்டாடுகிறோமோ, பாரதியை கொண்டாடுகிறோமோ, அப்படி உரைநடைக்கு, தமிழினுடைய சிறுகதைக்கு ஜானகிராமன் போன்ற ஒரு மகத்தான படைப்பாளியை நாம் சொல்லலாம். அதுக்கு நிகரான கதை அது. அந்த கதை ஒரு பாதை நண்பர்களே. நான் பல கதைகள் எழுதியிருந்தாலும் ஒவ்வொரு முறை கதை எழுதும் போதும் அந்த கதையினுடைய பாதையில் தான் நடந்து செல்வேன். அந்த கதை எங்கே இருக்கிறது? என் நினைவில் இருக்கிறது. என் நினைவில் உள்ள அந்த பாதையில் கொஞ்ச தூரம் நடந்து போய் வருவேன். ரொம்ப எளிமையாக நேரடியாக கதை தொடங்குகிறது. ஒரு பேசஞ்சர் ட்ரெயின், அது மாயவரத்துக்கு போகுது. அந்த ட்ரெயினில் போகிறதுக்காக ஒருத்தர் திருச்சி ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் நிற்கிது. அங்கே வந்து தன் மகனோட நின்றுட்டு இருக்கிறார். ரயில் நிற்கிது. இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு தான் அது மாயவரத்துக்கு போக போகுது. அரை மணி நேரம் திருச்சி ரயில் நிலையத்தில் தான் அந்த கதையே நடக்குது. அந்த கதையின் போது அங்கே அவர் தன் பையன் தூங்கிட்டு இருக்கான். பக்கத்தில் 4-5 ஆரஞ்சு பழம் இருக்குது. ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் கதையை சொல்லுகிறார். என் பையன் தூங்கிட்டு இருக்கான், அவன் பக்கத்தில் ஆரஞ்சு பழம் இருக்குது. இவனை பெங்களூரில் கொண்டு போய் ஒரு நண்பர் வீட்டில் விட்டுருந்தோம் விடுமுறைக்காக, திரும்ப கூட்டிகிட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவரே கதையை சொல்லுகிறார். சொல்லும்போது இந்த பையன் ஏன் ஆரஞ்சு பழம் கேட்டான், அதை ஏன் வாங்கி பக்கத்தில் வச்சிருக்கேங்கிறத ஜானகிராமன் சொல்கிறார். அந்த பையனை மாமா வீட்டில் கொண்டு போய் விடும்போது அந்த மாமாவே தான் ரயில் நிலையத்துக்கு ரயில் ஏற்றி விடவும் வருகிறார். அந்த பையன் மாமாட்ட கேட்குறான், மாமா எனக்கு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுங்களேன்னு. மாமா அதை கேட்காது போல நின்றுக்கிட்டே இருந்து ட்ரெயின் கிளம்புவனு கிளம்பி போயிடுறார். இந்த பையன் அவங்க அப்பாட்ட கேட்குறாரு, அப்பா நம்மளை விட மாமா வசதியானவரா? ஆமாம். மாமாவுக்கு எவ்வளவு சம்பளம்? நிறைய சம்பளம். இவ்வளவு சம்பளம் வாங்குற மாமா ஏன்பா ஒரு ஆரஞ்சு பழம் கேட்டால் வாங்கி தர மாட்டேன்னார் அப்படின்னு கேட்குறான். அப்பா சாதுரியமாக சொல்கிறாரு, என்னென்னா, அவர் ஏன்டா வாங்கி கொடுக்கணும்? அவர் குழந்தையா என்ன நீ? அவர் வீட்டுக்கு விடுமுறைக்கு போயிருந்தோம், சாப்பாடு போட்டார் இல்லையா, வாங்கி கொடுக்கணுமான்னு கேட்குறியா அப்படின்னா, இல்லை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், உங்கள் அப்பாலாம் வெறும் 100 ரூபாய் சம்பாதிக்கிறவர்னு சொல்கிறாருப்பா அப்படின்னு. ஆமாடா, நான் 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம் தானே. 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுனால வாழ்க்கையில் எதையுமே வாழ முடியாதுன்னு சொல்கிறாருப்பா, நிஜமான்னு கேட்குறான். இவருக்கு இந்த சின்ன பையன் மண்டையில் யாரோ ஒரு வீட்டில் எவ்வளவு பெரிய விஷயங்களை புகட்டியிருக்காங்க. நாம் அவர்களை விடுமுறைக்காக மகிழ்ச்சியை செலவழிப்பதுக்காக கொண்டு போய் விடுறோம். ஆனால் அவர்கள் எல்லா வேற்றுமையும் அந்த பையன் மண்டையில் புகுத்துறாங்க. அவர் சொல்லுவார், அப்படிலாம் இல்லைடா, அவங்க வசதி அவங்களுக்கு, நம்ம வசதி நமக்கு, நம்ம சந்தோஷம் நம்ம அளவில் இருக்கணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. ஆரஞ்சு பழம் வேணுங்கிறான். அடுத்த ஸ்டேஷனில் போகும்போது வாங்கிடுவோன்னா அடுத்த ஸ்டேஷனில் ரயில் நிற்கும் போது வாங்கிடுறாரா. நான் தூங்கிட்டான் அந்த பையன். அவன் பக்கத்தில் ஆரஞ்சு பழத்தை வச்சுட்டே உட்காந்துருக்கிறார். அவனை எழுப்பி ஆரஞ்சு பழம் கொடுத்தா அவன் சொல்கிறான், ஆரஞ்சு பழம் இல்லைப்பா, அம்மா கையால் அதை உரித்து சாப்பிடணும், அதனால நான் ஆரஞ்சு பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அம்மா கையால் உரித்து சாப்பிட்றேன்னு சொல்கிறான். ரொம்ப அழகான ஒரு வரியை ஜானகிராமன் எழுதியிருக்கிறார். எங்கே நீங்கள் உங்கள் குழந்தையை அழைத்து போனாலும் அம்மா இல்லாவிட்டால் அந்த குழந்தைகள் அழகாக இருக்காது. அம்மா அருகில் இருந்தால்தான் குழந்தைகள் அழகாக இருப்பாங்க. இந்த பையன் ஆசையாக ஒரு ஆரஞ்சை கேட்குறான். ஆனால் அதை வாங்கும்போது தான் உரித்து சாப்பிட தோணல. பாருங்களேன், அம்மா கையால் கொடுத்து அம்மா உரித்து அந்த பழத்தை கொடுக்கட்டும், நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்பாங்கிறார். உட்கார்ந்துருக்கிறார்கள். இவர்களுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா ஒரு சின்ன 10 வயசு குழந்தைய பொண்ணை கூட்டிகிட்டு வர்றா. பக்கத்தில் உட்காந்துக்கலாமான்னு கேட்குறா. உட்காந்துக்கோங்களேங்கிறார். அந்த பொண்ணுகிட்ட இந்த அம்மா சொல்கிறாங்க,
நைட்டு இங்கேயே தூங்கிடுமா, ஏன்னா நீ இன்னும் 2 நாள் பயணம் பண்ணலன்னு. இவர் கேட்குறாரு, இந்த பாப்பா யார், எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு. அவர்கள் தன் கதையை சொல்லுகிறார்கள். அதுதான் நண்பர்களே இந்த கதையினுடைய அற்புதமான பகுதியே. அந்த பாட்டி சொல்கிறாங்க, இந்த குழந்தைய ஒரு வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிறோம். இவ 10 வயசாகிறது. இவளை கல்கத்தாவில் இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிறோம். இவ கல்கத்தாவுக்கு போகிறா அப்படின்னு. என்னங்க பார்த்தா 10 வயசாகுது, ஒரு 4வது பஞ்சாப் படிக்கிற பிள்ளையை இவ்வளோ வேலைக்கு அனுப்புகிறீங்களேன்னு கேட்டால், இவங்க வீட்டில் கஷ்டம், இவ ஏற்கனவே ஜட்ஜி வீட்டில் வேலை பார்த்துருக்குறா, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறாங்க. இவர் சொல்கிறார், இவளுக்கு வயசே 10 தான், ஆனால் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் 7 வயதுலேருந்து வேலை பார்க்குறான். அந்த பொண்ணு ஒடுசலா ஒரு பழைய பாவாடை சட்டை போட்டு உட்காந்துருக்கா. இவர் அந்த பொண்ணு மீட்ட கேட்குறாரு, ஏமா இப்படி இருக்க, சாப்பிட மாட்டியா அப்படின்னு. நான் ஒரு ஜட்ஜி வீட்டில் தாங்க வேலை பார்க்குறேன், ஆனால் அந்த வீட்டில் எனக்கு சாப்பாடே ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, பழைய சோறு தான் கொடுப்பாங்க, மீந்து போனது தான் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த வீட்டில் என்ன பண்ணுவேன், எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு. என்னெல்லாம் வேலை, எல்லா வேலையும் சொல்கிறா. சேலையெல்லாம் துவைப்பேன் அப்படின்னு. உன்னால் சேலையை தூக்கவே முடியாது, எப்படி துவைப்பேன்னா அவன் சொல்கிறா, பழகிட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, வறுமை ஒரு மனிதனை எவ்வளவு செய்யும் என்றால் உங்களால் செய்ய முடியாத வேலையை கூட செய்ய பழக்கிவிடும். அந்த சின்ன குழந்தை அதெல்லாம் பழகிட்டா. அந்த குழந்தைகிட்ட இவர் கேட்குறாரு, அம்மா நீ இப்போ எங்கேயோ கல்கத்தாவுக்கு போறியே, அவங்கள உனக்கு தெரியுமான்னா தெரியாது. எப்படி போகிற, ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு பசி இருக்கு, சாப்பிடணுமே, வேற எங்கேயாவது போனால் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லையே, யாரும் கொடுக்க மாட்டாங்களே. சரி, உன் வீட்டில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவால் எங்களை எல்லாம் படிக்க வைக்க முடியாது, நிறைய பிள்ளைங்கள் இருக்காங்க. இவருக்கு அந்த குழந்தையை பார்க்கும்போது தான் பிள்ளையை கூட்டிகிட்டு அம்மாவை நோக்கி போயிட்டு இருக்கோம். யாரோ ஒரு குழந்தை அம்மாவை விட்டு விலகி எங்கேயோ கல்கத்தாவுக்கு போயிட்டு இருக்கு. ரெண்டும் ஒரே ரயிலில் தானே பயணம் செய்கிறது, ஒரே பெட்டியில் அடுத்தடுத்து தானே இருக்கிறது. இந்த 10 வயசுக்கும் அந்த 10 வயசுக்கும் வேறுபாடா இருக்கு இல்லையே. ஆனால் என் பிள்ளைக்கு நான் இருக்கிறேன், என் மனைவி இருக்கிறாள், 100 ரூபாயாவது சம்பாத்தியம் இருக்கிறது. அந்த குழந்தைக்கு எதுவும் இல்லை, அது எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த குழந்தை கண்ணில் பயமே இல்லை. அந்த குழந்தை அப்படியே உட்காந்துட்டு அந்த பாட்டிகிட்ட சொல்லுது, பாட்டி நான் அங்கே போய் சமத்தா இருந்துக்கிடுவேன், எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு. எங்கேயாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கும் போது இவர் சொல்கிறார், அந்த பாப்பாவையும் கூட கொடுங்க, நான் போய் அழைச்சிட்டு போய் வாங்கி கொடுக்குறேன்னு கேண்டீன் கூட்டிகிட்டு போய் தன்னுடைய மகனுக்கும் அந்த பிள்ளைக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறார். அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது அந்த குழந்தை என்ன வேணும்னு கேட்கவே மாட்டேங்குது. அப்போ அவர் ஜானகிராமன் சொல்றார், வறுமையில் இருந்தாலும் இந்த குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறது பாருங்கள், சந்தர்ப்பம் கிடைத்தால் எதையும் வேண்டும் என்று கேட்கக்கூடாது என்று பழகி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கு, மாமா வீட்டுக்கு போனா அதை வாங்கி கொடுத்துருன்னு கேட்குது, நம்மகிட்டே சொல்றாங்க. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு வறுமை எவ்வளவு பெரிய வாழ்க்கை பாடத்தை புடைக்கிட்டு இருக்கு. பசியாகவே இருந்தாலும் இன்னொருவர் அழைத்து கொண்டு போனால் அங்கே போய் அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு என்றெல்லாம் கேட்கக்கூடாது என்ற பண்பாடு அந்த குழந்தைக்கு எப்படி வந்தது? இவர் சொல்றாரு, எது வேணாலும் வாங்கி சாப்பிடுப்பார். இல்லை பரவாயில்ல, நான் காலையில் கிளம்பும் போது ஜட்ஜி வீட்டில் பழைய சோறு தான் கொடுத்தாங்க அப்படின்னு. இவருக்கு இன்னும் ஆழமான மன வருத்தம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு ஊருக்கு கிளம்புகிற பிள்ளைக்கு, அதுவும் 3 ஆண்டுகள் உங்கள் வீட்டில் இத்தனை கடினமான செய்த பிள்ளைக்கு ஒருவேளை சோறிட்டு அனுப்பி இருக்க கூடாதா? அந்த குழந்தைக்கா ஒரு பழைய சோறை கொடுக்கணும் அப்படின்ட்டு இவர் நினைக்கிறார். இவர்கள் தானே இந்த வாழ்க்கையில் பெரிய பெரிய பதவிகளில், பெரிய பெரிய வசதிகளில், பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த மனது ஏன் ஒரு குழந்தைக்கு பழைய சோறு போட்டு அனுப்புகிறோமே என்று தோணவே தோணாதா? அதனாலேயே இவர் சொல்றாரு, ஏதாவது சூடா வாங்கி சாப்பிடேன் அப்படின்னு. அந்த குழந்தை தயங்கி ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க, சாப்பிட்றேன் அப்படிங்குது. தயிர் சாதம் வாங்கி கொடுக்குறார். இவருடைய பையன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பையனுக்கு புறையேறின உடனே அந்த குழந்தை ஓடி போய் அங்கே இருக்கக்கூடிய சர்க்கரையை அள்ளி கொண்டு வந்து அந்த பையன் வாயில போட்டு தலையை தடவி விடுது. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றால் அந்த பிள்ளை துடிக்குதே. அதை விட அந்த பிள்ளை சொல்லுகிறது, இந்த பையனும் தயிர் சாதம் சாப்பிட்றான், உனக்கு சாப்பிட தெரிலடா தம்பி, நான் வேணா ஊட்டி விடட்டா என்று தண்ணீர் விட்டு பிசைந்து அந்த குழந்தை ஊட்ட கையை நீட்டுது. இந்த பையன் சொல்றான், அம்மா மாதிரியே நீட்டுறா பாத்தியாப்பா அப்படின்னு. ஒரு சின்ன குழந்தை இன்னொரு சின்ன பையனுக்கு சாப்பாடு ஊட்டி விடும் போது அந்த பையனுக்கு தன் அம்மாவை நினைவுபடுத்துது. வாங்கி சாப்பிட்றா அப்படிங்கிறா. சாப்பிட்டுட்டு அந்த பையன் வாயை தொடச்சி விடுது. வா போகலான்னு கூட்டிகிட்டு வருது. கூட்டிகிட்டு வந்து அந்த பையன் ட்ரெயினில் உட்காந்துட்டு, யாருன்னே தெரியல, ஆனால் இந்த மாமா எனக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுக்குறாருன்னு சொல்லுது. இவங்க ரயிலில் பயணம் போகிறாங்க. இவருக்கு தோன்றுகிறது, இந்த வாழ்க்கை உண்மையில் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய பேதத்தை குழந்தைகளிடமாக காட்டணும். ஒரு இல்லாத வீட்டு குழந்தைக்கும் ஒரே பசி தானே, ஆனால் அது நிர்கதியினுடைய பாதையில் அல்லவா நடந்து போகுது.
யாருன்னே தெரியாது, எங்கே போகிறோன்னே தெரியாது, எப்படி இருப்போன்னே தெரியாது. ஆனால் அந்த பாதையில் தனியே நடக்கக்கூடிய சின்னஞ்சிறு சிறுவர்கள், பெண்கள், அவர்கள் வாழ்க்கையில் என்னன்னே தெரியாத ஒரு இருட்டு பாதையில் அல்லவா போயிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தையை அவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சொல்கிறாரு, அம்மா நீங்கள் கோச்சுக்கலைன்னா ஒன்று, நான் என்கிட்ட இருந்து ₹1 அந்த குழந்தைக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஏன் சார் கொடுக்குறீங்க, நீங்கள் ரயிலில் என் கூட வந்த பயணி தானே? ஒன்று இல்லைம்மா, நீங்களும் அந்த குழந்தையை யாரோ கொண்டு போய் விடத்தானே போடுறீங்க, என்னால் ஆனால் ₹1 காசு கொடுக்குறேனேன்னு கொடுத்துட்டு இவர் சொல்கிறாரு, நிறைய கொடுக்கணும்னு மனசு இருக்குது, ஆனால் எனக்கு அவ்வளோ சம்பாத்தியம் இல்லையே. அதுதான் நண்பர்களே, உண்மையில் கொடுக்க மனதிருக்கக்கூடிய உங்களிடம் பணம் இல்லை இருந்தால் தூக்கி அப்படியே குழந்தையை கொடுத்துடலாம். அவர் இன்னும் எந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போகிறார் என்றால், பேசாமல் இந்த குழந்தையை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் நம்மளே வச்சு சாப்பாடு போட்டு படிமான்னு சொல்லலாமே. நல்ல வேளை நம்முடைய தலைமுறை செய்த பாக்கியம், அரசே முன் வந்து பிள்ளைகளை எல்லாரோடைய படிப்பையும் ஏற்றுக்கிடுச்சு. சென்ற தலைமுறை பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு கல்வி கிடையாது, அவர்கள் வீட்டில் படித்தவர்கள் இல்லை. அதிலும் பெண்கள் படிப்பதாக இருந்தால் அவர்களுக்கு கல்வி உரிமையே மறுக்கப்பட்ட ஒரு சமூகம். இன்றுதான் அவர்கள் படித்து மேலே வந்திருக்கிறார்கள், வேலைக்கு போறாங்க, எல்லா பெண்களும் படிக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. இந்த கதையினுடைய முடிவில் அந்த பையன் அந்த பிள்ளைகிட்ட கேட்குறான், உனக்கு எத்தனை வயசு? 10 வயசு. எனக்கும் அதே தான் வயசு, ஆனால் நீ ஏன் படிக்கலை அப்படின்னு. அந்த பிள்ளை சொல்றது, என்ன படிக்கலை இல்லை, படிக்க வைக்க யாரும் இல்லை, என்னை ஃபீஸ் கட்டி எங்கள் அப்பா சேர்த்து விடுறதுக்கு வசதி இல்லை, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லுது. எல்லாரும் படிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, எல்லாரும் தன்னை பார்த்துக்கிட தெரிந்தால் போதும் அப்படின்னு சொல்லுது. உண்மையில் நம்மை தன்னை பார்த்துக் கொள்வதற்குத்தான் நமக்கு கல்வி வேணும் போல இருக்கு. தன்னை பார்த்துக் கொள்வதற்கு ஒரு 10 வயசு சிறுமிக்கே முதிர்ச்சி வந்து விட்டது என்றால் வறுமை கற்றுத் தந்திருக்கக்கூடிய மகத்தான பாடம் அது. அந்த குழந்தை கிளம்பும் போது இந்த பையன் சொல்றான், அப்பா நீ ₹1 கொடுத்தேல, நான் அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கட்டுமா அப்படின்னு. என்ன கொடுக்க போறேன்னு கேட்டா, என்கிட்ட இருக்க ஆரஞ்சு பழத்தை எல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டாப்பான்னு கேட்குறான். அந்த குழந்தைகிட்ட கொடுக்க போகும்போது அந்த குழந்தை வாங்க மாட்டேங்குது. பாட்டி சொல்றா, வாங்கிக்கோ, அவ கொடுக்குற ஆரஞ்சு பழம் தானே. அந்த குழந்தை வாங்கிக்கிடுது. வாங்கிய போது இவர் என்ன நினைக்கிறார் என்றால், அந்த பையனை அப்படியே ஆற தழுவி பையனை தூக்கி கொண்டாட வேண்டும் போல இருந்தது. ஏனென்றால் நான் ஒரு மகனை அல்ல, அன்பின் வடிவத்தை மகனாக பெற்றிருக்கிறேன். அவன் அன்பினுடைய வடிவமாக இருக்கான். அப்போ உண்மையில் படித்த, இலக்கியம் தெரிந்த, பண்பாடு தெரிந்தவர்கள் வீட்டில் தான் நண்பர்களே பிள்ளைகள் இப்படி நடப்பார்கள். உங்களை புத்தக கண்காட்சிக்கு போங்க படிங்கன்னு சொல்றதுக்கு காரணமே என்ன என்றால், நீங்கள் அதை உங்கள் பிள்ளைகள் மனதில் வைத்துவிட்டால், அந்த பையனுக்கு ஏன் தோணுது, யாரோ ஒரு பிள்ளை கஷ்டப்படுது, யாரோ ஒரு பிள்ளை வேலைக்கு போகுது, நம்ம ஆரஞ்சு பழத்தை ஏன் கொடுத்துடணும். அந்த ஆரஞ்சு பழத்தை அவன் வேண்டும் வேண்டும் என்று அடம் பிடித்து வாங்கினான். அம்மா கையால் சாப்பிடணும்னு வச்சிருந்தான். இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு வறுமையை பற்றி, உலகத்தினுடைய வேற்றுப்பாடுகளை பற்றி எல்லாம் எதுவும் தெரியாது. ஆனால் அந்த மனதை கூட ஒரு காட்சி உருக்கி விடுகிறது. அந்த மனதில் கூட நல்லெண்ணங்கள் இருக்கிறது என்றால், அந்த நல்ல எண்ணம் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி உருவாகும் என்றால், அது இலக்கியம் கற்பதின் வழியாக, புத்தகம் கற்பதின் வழியாக, நல்ல எண்ணங்களை உங்கள் பிள்ளைகளுடைய மனதில் நீங்கள் உருவாக்குவதன் வழியாகத்தான் வரும். இந்த கதையில் வரக்கூடிய அந்த குழந்தை கடைசியில் ரயிலில் இருந்து அவங்க போகிறாங்க, இவங்க ஊருக்கு ரயிலில் போகிறாங்க, இறங்கிறாங்க, கதை முடிந்து விடுகிறது. ஆனால் படித்த என் மனதிலிருந்து அந்த பிள்ளை போய்கிட்டே இருக்கிற முடிவே இல்லை. உண்மையில் அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமி வளர்ந்திருந்தால் இன்று நம்ம வயதில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள். ஆனால் அந்த பெண் இந்த உலகத்தில் தன்னை யாரும் எழுதியிருப்பார்களா, தன் வாழ்க்கை யாருக்காவது தெரியுமா என்று பார்த்தால் உண்மையில் தெரியும். யாருக்கு தெரியும் தெரியுமா? ஜானகிராமனை போல ஒரு எழுத்தாளனுக்கு தெரியும், ஒரு படைப்பாளிக்கு தெரியும். அவர் வீட்டு பிள்ளை எல்லாம் கஷ்டப்பட்டது. ஆனால் உலகில் யாரோ ஒருவருக்கு அநீதி நடக்கும் போது, உலகில் யாரோ ஒருவர் துயரப்படும் போது, உலகம் வறுமையால் ஒருவரை வாட செய்யும் போது அவர்கள் பக்கம் எவர் நிற்கிறாரோ அவர்தான் எழுத்தாளர். அவர்தான் எழுத்தின் வழியாக இந்த உலகிற்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். உங்களுக்கு எதுவுமே இல்லை என்று நினைக்காதீர்கள், நாங்கள் இருக்கிறோம், உங்கள் வாழ்க்கையை எங்கள் கதைகளின் வழியாக என்றைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று. அப்படி என்றால் வாழ்ந்து பெரிய பெரிய வெற்றியை பெற்றவர்களுடைய வாழ்க்கை கதையை படிக்கும் போது அவர்களைப் போல நாமும் ஒரு தேசத்தை ஆளலாம், பெரிய அதிகாரத்தை பெறலாம், இன்னும் சொல்ல போனால் எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தலாம் என்ற எண்ணம் வருகிறதே தவிர, இப்படி இன்னொரு மனதை கண்டு இழக வேண்டும், கருணையும் அன்பும் தான் வாழ்க்கைக்கு தேவை என்ற எண்ணம் வர்றதே இல்லை. எழுத்தினுடைய பாதை என்பது அன்பினுடைய பாதை தான் நண்பர்களே, வேறு பாதை என்பதே எழுத்திற்கு கிடையாது. உலகில் அது எந்த மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் அது அன்பின் பாதையைத்தான் சொல்கிறது.
அன்பின் வழியாக மனிதர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிப்பார்கள், எப்படி புரிந்து கொள்வார்கள், எப்படியெல்லாம் ஒருவருக்காக இன்னொருவர் கூடி இணைந்து வாழ்ந்து வாழ்வினுடைய மகத்துவத்தை பெறுவார்கள் என்ற அந்த அன்பின் பாதையைத்தான் வாழ்க்கை பேசிட்டே இருக்கு. அந்த அன்பின் பாதையை வலியுறுத்துவதற்காகத்தான் எழுத்தாளர்கள் ஒவ்வொரு தலைமுறையிலையும் முந்தைய தலைமுறையினுடைய படைப்பாளியினுடைய ஒரு படைப்பை படித்து அவர் விட்ட இடத்திலிருந்து இன்னொரு கதையை தொடங்குகிறார்கள். நன்றி அம்மா. சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். எல்லோருக்கும் என்னுடைய உலக புத்தக தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு புத்தகத்தை பற்றின விழிப்புணர்வை தாருங்கள். இன்றைய நம்மளுடைய டைகர் கிளப்பே ஒரு புத்தகத்திற்கு சம்பந்தம். நீங்கள் அதையே நீங்கள் வந்து அவர்களுக்கு நித்தம் பரிசளிக்கலாம். இன்றைக்கி தொகுப்பை கூட நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அதன் வாயிலாக அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குகிறோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.